எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் வந்து இன்றைக்கி அப்படி என்ன பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனனிக்கும் சக்திக்கும் வந்து தேவசகாயம் யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு இவங்க 2 பேருமே இப்போது கொடைக்கானல்லேருந்து தப்பிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் வரப்போகுதுங்க. சரி, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனியும் சக்தியும் இல்லாத நேரத்தில் வந்து இங்கே ஆதிகுணசேகரன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் வந்து போட்டுட்டு ஒரு வழியாக வந்து அவங்க 2 பேருக்கு எதிராக ஒரு பூஜையை வந்து நடத்தணும்னு நினச்சி அது வந்து நடத்தியும் முடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிகுணசேகரன் வந்து தன்னோட தம்பிகள் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தினியும் ரேணுகாவும் வந்து தாமையில் போட்டிருக்கிற கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே விசாலாட்சியை கூப்பிட்டுட்டு எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசணுமோ அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கதிர் வந்து போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மேலே போட்டிருக்க கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம குடும்பம் எல்லாருமே வந்து ஒன்றா ஒத்துமையாக இருக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். இது எல்லாமே உங்கள் கையில் தான்மா இருக்குது. நீங்கள் போயிட்டு நந்தினிக்கிட்டேயும் ரேணுகாக்கிட்டேயும் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கதிர் வந்து பார்த்தீங்கன்னா விசாலாட்சி கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக பேசணுமோ அவ்வளோ தூரம் வந்து பேசி அவங்கள வந்து மனசை அப்படியே கரைய வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் வந்து விசாலாட்சியை வந்து மேலே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம தனித்தனியாக இருக்க வேண்டாம். ஏதோ நான் வந்து அப்போ தப்பு பண்ணிட்டேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே இந்த மாதிரி கேஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பூஜைலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜனனியும் சக்தியும் வேற வெளியே போயிருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பூஜையை வந்து நடத்தியிருக்கேன். அதனால நீங்கள் அவங்க 2 பேர்கிட்ட கொஞ்சம் பேசி இதை பற்றி புரிய வைங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் மேலே வச்சிருக்கிற கேஸை அவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி கிட்ட பேசி அவங்களோட மைண்டை எப்படியாவது மாற்றி பேச வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு விசாலாட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருந்த ரேணுகா வந்து, என்னத்த மேலே போய் பேசுனீங்களா உங்கள் பசங்கிட்ட, என்ன சொன்னாங்க, ஏன் அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த பதிலும் சொல்லாமல் இங்கே விசாலாட்சி வந்து அவங்க பேசுனதே அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் ஆதி குணசேகரன் உண்மையிலேயே சென்டிமெண்ட்டாக பேசினாரா இல்லை மிரட்டியும் பேசினாரா அப்படிங்கிறது விசாலாட்சிக்கு தான் வந்து தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்கும்போது வந்து இங்கே விசாலாட்சியும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து தர்ஷன் உள்ளேருந்து இங்கே கிச்சனுக்கு வராரு. உள்ளே வந்தோடனே வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். இன்னொரு 2 நாள் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கண் முழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இந்த விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விசாலாட்சியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது, உன் அம்மா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே இவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானலில் வந்து நம்ம ஜனனியும் சக்தியும் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவசகாயத்துக்கு வந்து சக்தி தான் ஜனனியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்க 2 பேரையுமே கொடைக்கானலே வச்சு சாவடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்கள் எல்லாமே விட்டு இவங்க 2 பேரையும் நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக வந்து சக்திக்கும் ஜனனிக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவசகாயத்தோட ஃபோட்டோவை வந்து ஸ்கெட்ச் பண்ணி சக்தியோட ஃபோனுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு. இதை பார்த்து ஜனனிக்கு தான் வந்து அப்போ தான் புரியுது, தேவசகாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து இன்னும் இருக்கான் அப்படிங்கிற விஷயமே ஜனனிக்கு தெரிய வருது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி ரொம்ப வந்து ஷாக் ஆகிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுறாங்க. இவன் இன்னுமா இருக்கான், அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றிலும் பார்க்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சக்தியும் பார்த்துட்டு, இந்த ஆளை நான் வந்து நேற்று தான் வந்து பார்த்தேன், நான் வீட்டுக்கு ஃபோன் பேச போயிருந்தேன் இல்லையா, அப்போ இந்த ஆள் அங்கே தான் வந்து உட்காந்துருந்தாரு, இந்த மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்டார் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தியும் வந்து கேட்கும்போது இதை வந்து கேட்க கேட்க இன்னும் ஜனனிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன சத்தி சொல்கிற, நீ இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லாமல் விட்டுட்ட, உனக்கு தேவசகாயத்தை பற்றி சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனனியும் இங்கே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமாகறாங்க. சக்தியும் வந்து நீ எதுவும் பண்ணாத, பொறுமையாக இரு, நம்ம இந்த இடத்த விட்டு போவோம், நமக்கு தான் வந்து பாண்டியன் சார் ஒரு இடத்துக்கு வர சொன்னார், அது இங்கேருந்து வெறும் 10 நிமிஷம் தான், நம்ம உடனே அங்கே போகலாம், நீ எதை பற்றியும் ஒன்று ஃபீல் பண்ணாத ஜனனி, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜனனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமாக டென்ஷனாக வந்துக்கிட்டே இருக்குது. தேவசகாயம் மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவசகாயம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஜனனி வந்து எந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு அதெல்லாமே வந்து அவங்க வந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கும்போது
நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, கொஞ்சம் அமைதியா இரு, ஒண்ணும் ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, சக்தியும் வந்து வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது, உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சடனா வந்து ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த கார்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேவசகாயத்தோட ஆட்கள் தான் வந்து இவங்க 2 பேருமே பார்த்தோனே, "ஏய் இவங்க அங்க தான்டா இருக்காங்க, புடிங்கடா அவங்கள" அப்படின்னு சொல்லும்போது, உடனே சக்தியும், "இவங்க வந்துட்டாங்க ஜனனி, அவங்களோட ஆளுங்க தான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் தைரியமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார வந்து யூ டர்ன் பண்ணிட்டு அப்படியே வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவங்க அடியாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வேகமா வந்து சக்தியையும், ஜனனியும் பார்த்தீங்கன்னா, கார்ல போய் தொரத்திக்கிட்டே இருக்காங்க. தொரத்திக்கிட்டே இருக்கும்போது, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடியாள் வந்து இங்க தேவசகாயத்துக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "சார், நான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். ஆனா, அவங்க 2 பேரும் இப்போ முன்னாடி தான் போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்கள புடிக்கிறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. நாங்க இப்போ சேஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்கோம் சார்." அப்படிங்கிற மாரி வந்து அந்த அடியாளும் வந்து தேவசகாயத்துக்கிட்ட வந்து சொல்லும்போது, உடனே வந்து இங்க இவரு சொல்றாரு, "இங்க பாருங்க, என்ன ஆனாலும் அவங்க 2 பேரும் தப்பிக்கவே கூடாது. இந்த மலைய விட்டு அவங்க கீழ இறங்குறதுக்குள்ள அவங்கள லாக் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கே நான் அவங்க 2 பேரோட கதைய இந்த கொடைக்கானல்ல வச்சு தான் நான் வந்து முடிக்கவே போறேன்." அப்படிங்கிற மாரி இங்க பார்த்தீங்கன்னா, தேவசகாயமுமே வந்து அவனோட டிரைவருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட டிரைவர் வந்து, "கண்டிப்பா சார், நான் அவங்க 2 பேரையுமே புடிச்சு முடிச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. நான் உடனே அங்க கொண்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. "டேய், ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. அவங்கள எந்த நிலையிலயும் நீங்க வந்து விட்டுறவே கூடாது. அவங்க 2 பேரும் எனக்கு வேணும். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவங்க தான். அதனால அவங்கள சும்மா விட்டுறவே கூடாது." அப்படிங்கிற மாரி இங்க பார்த்தீங்கன்னா, தேவசகாயமும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்தியும், ஜனனியும் ரொம்ப வேகமா கார் ஓட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. ஜனனிக்கு ரொம்ப ரொம்ப பயமாகுது. இந்த தேவசகாயம் என்ன பண்ண போறான்னு தெரியலையே! ஏற்கனவே சக்தி வந்து நெறைய ஆபத்துலேருந்து ஜனனி வந்து காப்பாத்தியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொடைக்கானல்லேருந்து தப்பிப்பாங்களா? அப்படிங்கிறதும், தேவசகாயத்துக்கிட்ட மாட்டிக்காம இருப்பாங்களா? அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதேபோல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி குணசேகரன் வந்து அவனோட தம்பிகளோட சேர்த்து விசாலாட்சிய வந்து எப்படியாவது வந்து மனச மாத்தி அந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாரி விசாலாட்சியும் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இவங்க 2 பேரையும் வந்து வாபஸ் வாங்க சொல்லுவோமா? வேணாமா? இவங்க வந்து இப்போ நல்லவங்களா மாறிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கான ஒரு டவுட்டும் இப்போ இவங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல இது போல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாங்க. முதல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சக்தியும், ஜனனியும் வந்து கொடைக்கானல்லேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? தேவசகாயம் எப்படி அவங்கள வந்து விட போறாரு? ஒருவேளை சக்தியும், ஜனனியும் அவர்கிட்ட மாட்டிட்டாரு அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன பரபரப்பான விஷயங்கள் நடக்கப் போகுது? ஏன்னா, இப்போ ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா, கன்சீவா இருக்காங்க. கண்டிப்பா நெறைய போராட்டங்கள் வந்து அடுத்தடுத்து இருக்கும். இங்கே இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆகிரணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா வந்து இந்த ஆதி குணசேகரன் வந்து இந்த பூஜையே பண்ணியிருக்காரு. அதோட பலனா கூட இவங்களுக்கு இந்த மாரி ஆபத்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் நெறைய விதமான ட்விஸ்ட்டு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமா வந்து கொண்டு போறாங்கன்னு நெனைக்கிறேங்க. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு அத பத்தின எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறேன். நீங்க ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சக்தியும், ஜனனியும் வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.